தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டுள்ளோம். மதுரையில் தொடர்ந்து ஆன்லைனில் பப்ஜி கேம் விளையாடிய 17 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, மதுரையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் தொடர்ச்சியாக பப்ஜி ஆன்லைன் கேம் அடிக்ஷனில் இருந்து வந்த நிலையில் நேற்று மாலை அவரது வீட்டு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கீழத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை காமராஜபுரம் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கடந்த ஒரு வருடமாக பள்ளிக்கு செல்லாத நிலையில் வீட்டில் இருந்தபடியே எப்போதும் செல்போனில் பப்ஜி கேம் விளையாடி கொண்டே இருந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய சிறுவன் நேற்று மாலை திடீரென அவருடைய வீட்டு மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அழைத்துச் செல்ல முற்பட்ட போது அவர் மருத்துவமனை அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் ஆன்லைன் பப்ஜி கேம் விளையாடும் போது அந்த மன உளைச்சலில் இருந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் ஆன்லைன் கேம் மூலமாக மிரட்டப்பட்டாரா என்பது குறித்தும் கீழத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த சிறுவனுடைய உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மதுரையில் நேற்று 17 வயது சிறுவர்கள் 2 பேர் தற்கொலைக்கு முயற்சித்தார்கள். அதில் ஒருவர் பப்ஜி கேம் விளையாடி தற்போது தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.